ஸோ நீங்கள் வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் டேக்கராக இருக்கிறீங்க. ஏன்னா வந்து ஒரு ஆக்ஷன் நம்ம எடுக்கலை அப்படின்னா நம்மள வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா அதுக்கான வந்து சக்ஸஸை நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ வந்து ஆக்ஷன் எடுக்கிறவங்க தான் வந்து வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து ஒரு இது இருக்குது. ஜஸ்ட் வந்து எதுவுமே இம்பாசிபிள் கிடையாது நம்ம ஆரம்பிக்கிறது வரைக்கும். ஓகேங்களா? எந்த விஷயமே வந்து இம்பாசிபிள் கிடையாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தான். அந்த விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து எல்லா விஷயமே வந்து இம்பாசிபிள் எதுவுமே இம்பாசிபிள் கிடையாது. வேர்ல்டில் எல்லாமே பாசிபிள் தான். சரிங்களா? ஒருத்தர் பண்ணுறாரு நம்மளால் ஏன் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறத விட அவன் பண்ணுறான் நம்மளாலாம் பண்ண முடியாதுன்றது வேறு. ஓகேங்களா? ஸோ வந்து இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒருத்தர் பண்ண முடியும் அப்படின்னும்போது கண்டிப்பாக யாராலையும் அதை பண்ண முடியும். அதுக்கான நாலேஜு ஸ்கில்லு நம்மக்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக அந்த விஷயத்துக்கு போகலாம். சரிங்களா? ஸோ வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷன் மாதிரி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் மைண்டில் ரொம்ப கிளியராக இருந்துக்குங்க. ஸோ வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலு நம்ம வந்து ஏன் வந்து ரீச் ஆகலை அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ரீசன் தான். ஸோ வந்து நம்ம ஏன் ரீச் ஆகலை அப்படின்னா நம்மளோட தாட்ஸு, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா நம்மளோட மைண்டை வந்து நேரோ டவுன் பண்ணிட்டாங்க டோட்டலாக. ஸோ வந்து இது உன்னால் பண்ண முடியாது, நீலாம் இதை பண்ண மாட்ட. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளோ இல்லை வந்து நீ உனக்கு இதுவே போதுமானது, இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கோ. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம மைண்டை வந்து ரொம்ப நேரோ டவுன் பண்ணிடுச்சு. ஸோ அதால் நம்மளால் பெருசாக எதுவுமே யோசிக்க முடியல. சரிங்களா? இப்போ வந்து நான் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான் ஒருத்தன் அப்படின்னா சரி ஓகே இஎம்ஐயில் வீடு வாங்கலாமா அப்படின்றது தான் அவனோட ஃபஸ்ட்டு தாட்டாக இருக்கும். ரெண்டாவது தாட் என்ன இருக்கும் அப்படின்னா இல்லை கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு வாங்கலாம் அப்படின்போது இல்லை ஒரு 10 லட்ச ரூபா சேர்த்து வச்சு ஒரு 10 லட்ச ரூபா ஒரு சின்ன வீடு வாங்கினா போதும். ஸோ வந்து நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து வாழ்க்கையே இருக்குது. ஸோ வந்துட்டு இப்போது நீங்கள் ஏன் வந்துட்டு பெருசாக யோசிக்க மாட்டீங்க அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு 30,000 சேலரியில் இருக்கேன் அப்படின்னா நான் 6 கோடி ரூபா வீடு வாங்கணுன்றது என்னோட மைண்ட் செட்டுக்கவே வந்து இம்பாசிபிளாக தெரியுது. கரெக்டுங்களா? ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக வந்து அதை நான் வந்து நினைக்கவே மாட்டேன். ஏன்னா வந்து அது எனக்கு கிடைக்காதுன்றது எனக்கு பர்சனலாகவே வந்து ஃபீல் ஆகுது. ஸோ ஏன்னா வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு வேலையிலையோ ஒரு பிஸ்னஸ்லையோ இருக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவர் ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாருன்னா ஒரு 10 கோடி ரூபா வீடு வாங்கணும்னா இத்தனை வருஷம் நான் உழைக்கணுமா அப்படின்றது தான் அவரோட கேல்குலேஷனாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம கோலாக வைக்கும்போது உடனே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு அமௌண்ட் பேசிஸில் வந்து அதை கேல்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? எனக்கு 10 லட்ச ரூபா வேணும், 20 லட்ச ரூபா வேணும், அப்போ தான் இந்த வீடு வாங்க முடியும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ட்ரீம் நம்மளுக்கு வருது, ஒரு கனவு நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா அந்த கனவுக்கு உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காசுன்ற மதிப்புக்கு போயிடும் டேரெக்டாக. ஸோ அது வந்து நம்மளுக்கு இம்பாசிபிளாக தெரியுது. அதால் நம்மளால் அது பண்ண முடியாது அப்படின்றத நம்ம மைண்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுது. ஸோ வந்து இப்போ எக்ஸாம்பிளாக வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது வந்து எனக்கு வந்து 10 கோடி ரூபா வீடு வேணும் அப்படின்றது என்னோட கனவுன்னு வச்சுங்க. நான் டெய்லி வந்து இதை வந்து நினச்சிட்டே இருக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு 10 கோடி ரூபா வீடு வேணும். அது எப்படி வரும், எங்கேருந்து வரும், இது எனக்கு எதுவுமே தெரியாது. பட் ஆனால் எனக்கு 10 கோடி ரூபா வீடு வேணும் அப்படின்றத மட்டும் நான் நினச்சிட்டே இருக்கேன். பட் ஆனால் வந்து அது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் ஏதோ ஒரு மாலுக்கு போயிருப்பீங்க, ஒரு ஷாப்பிங் பண்ணியிருப்பீங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன கூப்பன் மாதிரி கொடுப்பாங்க, ஃபில்அப் பண்ணி போட சொல்லி. திடீர்னு பார்த்தா அதில் வீடு வந்து உங்களுக்கு கிடச்சிட்ருக்கும். அந்த 10 கோடி ரூபா வீடு அதிலே உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ வந்து அதாவது வந்து நம்ம நினைக்கிறது மட்டும்தான் பாசிபிள். அது கிடைக்கிறதுன்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் அது கன்சிஸ்டன்சியாக நினைக்கிறீங்களா அப்படின்றது தான் விஷயம். ஸோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கன்சிஸ்டன்சியாக நினச்சிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு நாள் நடக்கும். ஸோ வந்து அந்த நடக்கிற நாள் வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணுன்றது தான். இப்போது எதுக்காக இந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இன்றைக்கி செத்துடணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா உடனே நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா என்னோடய வாழ்க்கை முடிஞ்சிடும். ஸோ இதுக்கு வந்து நான் சாவறது வந்து பாசிபிளாக இல்லையான்றதெல்லாம் மைண்ட் யோசிச்சு தான் நம்மளை வந்து இது பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் அச்சீவ்மெண்ட்டுன்றது வந்து நம்ம வந்து யோசிக்கும் போது அதை நோக்கி நம்ம போக ஆரம்பிப்போம். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்து இதெல்லாம் நம்மளால் முடியாதுப்பா அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா அது கிட்ட வரைக்கும் போயிட்டு நீங்கள் அதை ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான். ஸோ வந்து லைஃப்லேயும் சரி மார்க்கெட்லேயுமே சரி என்றைக்குமே கிவ் அப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து நம்மளால் இது பண்ண முடியும், இவங்க பண்ணுறாங்க நம்மளால் பண்ண முடியும் கண்டிப்பாக அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மட்டுமே நீங்கள் வைங்க. ஏன்னா வந்து நம்மளோட கிளாஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்கேஜிலேருந்து ஒரு டிகிரி வரைக்கும் படிச்சுட்டு தான் ஒரு வேலைக்கு போயிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் வந்து ஒரு டியூட்டிக்கே போகுமோன்றது. மார்க்கெட்டுன்றதுக்கும் கொஞ்சம் டைம் நம்ம கொடுக்கணும். பட் அவ்வளோ டைம் நம்மளால் கொடுக்க முடியாது. பட் ஆனால் கொடுக்கவும் தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து நம்ம வந்து சர்டைனாக ஒரு ப்ராப்பரான டைம் வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக மார்க்கெட் வந்து நல்ல ப்ராஃபிட்ஸை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்றது தான் இங்கே வந்து நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் இருக்குது,
ஸோ மார்க்கெட்டில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டுன்ற பேச்சு வந்து அடிபட்டுருக்கும். ஸோ இந்தியாவில் வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஷேரை வாங்குறதோ விற்கிறதோ அப்படின்னா அந்த கம்பெனியோட ஒரு பாகங்களை நம்ம வாங்குறது விற்கிறது. ஓகேங்களா, அதுதான் ஷேருன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அடுத்த மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் அப்படின்ற மார்க்கெட்டு. ஃபாரெக்ஸுன்ற மார்க்கெட்டில் வந்து என்ன வாங்குவாங்க விற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட கரன்சியை வாங்குறது விற்கிறது. ஓகேங்களா. இப்போ வந்து எக்ஸாம்பிளாக வந்து இப்போ இந்தியாவோட யூஎஸ் டாலரோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ₹82 சம்திங் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ₹82 கொடுத்தீங்கன்னா தான் ஒரு டாலரை வாங்க முடியும். கரெக்டுங்களா. ஸோ வந்து இதுதான் வந்து ஃபாரெக்ஸில் ட்ரேடிங்காக நடக்கும். ஓகேங்களா. ஃபாரெக்ஸில் வந்து வெறும் கரன்சியை, அதாவது காசை வந்து இந்த கண்ட்ரியோட காசை நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க, விலை அதிகமானதுக்கப்புறம் விற்கிறீங்க. ஸோ அப்போ அதில் இன்பிட்வீனில் இருக்கிற கேப்பில் இருக்கிற ப்ராஃபிட்ஸை தான் நம்ம வந்து ப்ராஃபிட்டாக வந்து இங்கே பண்ணுறோம். சரிங்களா. ஸோ இன்னொரு டைப் ஆஃப் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருங்க, கிரிப்டோ கரன்சி, கிரிப்டோ காயின்ஸ் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வந்து கிரிப்டோன்றது வந்து இன்னொரு ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு வந்து அது நிஜமாகுன்றது நமக்கு தெரியாது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஒரு மார்க்கெட் வந்து கிரிப்டோ மார்க்கெட்டாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை தான் நம்ம வந்து இந்த பிஸ்னஸில் நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை தான் எடுத்திருக்கோம். ஸோ வந்து மார்க்கெட்டுன்றது வந்து ஒரு பிஸ்னஸாக நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து ஒரு கேம்லிங்காவோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாது இதில். ஸோ வந்து இதை வந்து ஒரு பிஸ்னஸாக பாருங்கள். நீங்கள் நார்மலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கணுமோ அந்த மாதிரி ஸ்கில்லை மட்டும்தான் மார்க்கெட்டில் நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை வந்து ரன் பண்ண போகிறோம். சரிங்களா. ஸோ ஃபாரெக்ஸ்ன்றது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபாரெக்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரன்சியோட எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா. ஃபாரின் கரன்சிஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்களே, இப்போ நீங்கள் பேங்க்லலாம் போனீங்கன்னா ஒரு இடத்துல போட்டு வச்சுருப்பாங்க, யூஎஸ் வந்து இவ்வளோ ரேட்டு, இந்த மாதிரி ஜெர்மனி டாலர் வந்து இவ்வளோ ரேட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் வந்து நீங்கள் எஸ்பிஐ அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பேங்க்ஸில் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ரேட் கார்டு மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து ப்ரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், செகண்ட் பை செகண்ட் வந்து ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல. ஸோ நீங்கள் பார்க்க முடியும் அதெல்லாம். ஸோ வந்து ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கிற வேல்யூவேஷன் ஆக்சுவலாக எப்படின்னா இப்போ யூஎஸ் டாலர் வந்து ₹82 இருக்குது. யூஎஸோட ஒரு டாலர் வந்து நம்ம இந்தியன் மதிப்புப்படி ₹82 இருக்குன்னா அப்போது நம்மளை விட யூஎஸ் வந்து 82% வந்து அதிகமாக இருக்கிறாங்கன்றது அர்த்தம். புரியுதுங்களா. ஸோ இந்த நாடை விட அந்த நாடு வந்து 82% வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றது தான் வந்து அர்த்தம். சரிங்களா. ஸோ கரன்சி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு காமன் கரன்சியை வச்சு தான் வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து யூஎஸ்ன்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய கண்ட்ரி, ஒரு டெவலப்டு கண்ட்ரின்றதால ஸோ அந்த கரன்சியோட காசை வச்சு தான் மற்ற நாடோட கரன்சியை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. சரிங்களா. இப்போ யூஎஸ்ஸு இப்போ இந்தியா கரன்சியை வந்து கம்பேர் பண்ணுறோம். ஏன் நம்ம யூரோவில் கம்பேர் பண்ண முடியாதுன்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும். பட் ஆனால் வந்து என்னென்னா யூஎஸ்ன்றது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கரன்சி அப்படின்றது மார்க்கெட்டில் இருக்கிறதால ஸோ எல்லாமே அந்த கரன்சியை வச்சு தான் வந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுறோம். சரிங்களா. ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் என்னென்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து ஒரு கரன்சி பேஸ்டு ட்ரேடிங்கை தான் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரன்சியை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கி விற்கிறது, இல்லைனா செல் பண்ணிவிட்டு பை பண்ணுறது. ஸோ இது ரெண்டுமே வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பாசிபிள். இப்போ ஒரு பொருள் வந்து நீங்கள் போய் வாங்குறீங்கன்னா வாங்கிட்டு விற்பீங்க. கரெக்டுங்களா. ஸோ பையர் கம் செல்லர். ஓகேங்களா. இப்போ கடைக்காரங்கிட்ட நீங்கள் போய் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் பையர், கடைக்காரர் வந்து செல்லர். ஸோ அதே ஃபார்மேட் தான். ஸோ வந்து இங்கே என்னென்னா பொருளை வாங்கிட்டு விற்க முடியும், ஸோ விற்றுட்டும் வாங்க முடியும். புரியுதுங்களா. ஸோ வந்து இதுதான் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட ஒரு ஸ்பெஷல் திங்கு. ஸோ வந்து இந்தியன் மார்க்கெட்டை வந்து ஏன் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு போகிறோம் அப்படின்றதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன், இப்போ இந்தியன் மார்க்கெட்டை வந்து என்எஸ்சி பிஎஸ்சி அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ இது கண்ட்ரோல் பண்ணுறதால இப்போது எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா அதானி, அம்பானி இந்த மாதிரி ஆளுங்க எல்லாமே மார்க்கெட்டை வந்து ஈஸியாக வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இப்போ மார்க்கெட்டில் அதிகமாகிடுச்சு. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூட வந்து ஒரு பெரிய ஃபால் மார்க்கெட்டில் பார்க்க முடிஞ்சது. அந்த மாதிரிலாம் வந்து நிறைய மேனிப்புலேஷன் வந்து இந்தியன் மார்க்கெட்ஸில் நடக்கும். ஸோ அந்த மார்க்கெட்ஸில் வந்து ட்ரேட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டான டாஸ்க்காக இருக்குது நிறைய பேருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து மேலே போகும்னு நினைப்பாங்க, ஆனால் மார்க்கெட் சடனாக பார்த்தா கீழே வரும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய மேனிப்புலேஷன் பண்ணுவாங்க. ஸோ ஃபாரெக்ஸில் ஏன் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ்ன்றது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு
மார்க்கெட். ஓகேங்களா? டீசென்ட்ரலைஸ்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, டீசென்ட்ரலைஸ்டுக்கு மீனிங் என்னன்னா, பதப்படுத்தப்படாத அப்படின்ற மாரி அர்த்தம். ஸோ டீசென்ட்ரலைஸ்ட்னா என்ன அப்படின்னா, இந்த மார்க்கெட்டை வந்து யாராலையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட்டு திங். இப்போ எக்ஸாம்பிளா இந்தியன் மார்க்கெட்டை வந்து ரிலையன்ஸ் ஸ்டாக் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்தியன் மார்க்கெட்டை. பட் ஆனா வந்து ஃபாரெக்ஸ்ன்றது வேர்ல்டு பேஸ்டு பிஸ்னஸ்ஸு. ஸோ இதை வந்து யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ வந்து யாருமே வந்து இப்போ நான் வந்து இந்த இடத்துல பை பண்ணுறேன்னா, என்னை லாஸ் பண்ணுறதுக்காக தான் ஒருத்தங்க வேலை செய்கிறான் அப்படிலாம் வந்து இங்கே வந்து யாருமே பண்ண முடியாது. ஏன்னா இது உலக அளவில் பிஸ்னஸ் பண்ணுறதால அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இங்கே நடக்காது. ஸோ 2வது திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலேயே வந்து அதிகமான அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் ஆகிற இடம் வந்து ஃபாரெக்ஸ் பிஸ்னஸ் தான். சரிங்களா? ஸோ வந்து வேர்ல்டில் எவ்வளோ பிஸ்னஸ் இருக்கலாம், அந்த எல்லா பிஸ்னஸையும் தாண்டி அதிகமான டிரான்சாக்ஷன் நடக்கிற பிஸ்னஸ் வந்து ஃபாரெக்ஸ் பிஸ்னஸ் தான். ஸோ இதோட வால்யூம்னு பார்த்தீங்க அப்படின்னா $1 trillion, அதாவது ட்ரில்லியன் கணக்கில் வந்து ஒரு நாளைக்கு ட்ரேட் ஆகுது. ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ஸோ வந்து எந்த பிஸ்னஸ்லையுமே வந்து ட்ரில்லியன் கணக்கில் வந்து ட்ரேட் ஆகலை. ஸோ இந்த பிஸ்னஸில் மட்டும்தான் ட்ரில்லியன் கணக்கில் ட்ரேட் ஆகுது. ஸோ ட்ரில்லியன் கணக்கில் ட்ரேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பார்த்துக்குங்க, நம்ம வந்து வேர்ல்டுலேயே இருக்கிற டாப்பஸ்ட் பிஸ்னஸாக வந்து நம்ம பிடிச்சிருக்கோம். ஸோ அந்த பிஸ்னஸில் தான் நம்ம வந்து சர்வே பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். ஸோ யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ப்ரோ நான் பேசுகிறது ஆடிபிளாக இருக்கா? நான் பேசுகிறது கேட்குதுங்க உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ உங்களுக்கு? இப்போ வரைக்கும் எந்த டவுட் இல்லை. சரி, ஓகே, ரைட். சரி ப்ரோ, ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக. சரிங்களா? இப்போ வந்து ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து எப்போ ஆரம்பித்தது? இப்போ இது வந்து ஃபாரெக்ஸ்ன்னு நம்ம சொல்லிட்டோன்றதால, இப்போ ஃபாரெக்ஸ் வந்து எப்போ ஆரம்பித்தது, எதுக்காக ஆரம்பித்தது, இந்த கேள்வியெல்லாம் ஒரு பேசிக்காக இருக்கிறவங்களுக்குலாம் வரும். ஸோ வந்து அதுக்கான ஆன்சர் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து 1880 வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதோட பிகினிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டை வச்சு தான் வந்து பிகின் பண்ணாங்க. கோல்டு தான் வந்து இதோட ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு அந்த டைமில். ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நடந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ன்றது வந்து வந்துச்சு. ஸோ இது இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபாரெக்ஸை. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருந்தேன் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரோ கரன்சினா என்ன ப்ரோ? ஒரு தாட்டி நான் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ப்ரோ கரன்சின்னீங்களா, அது என்ன ப்ரோ அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்க. ஸோ வந்து ஸோ அதுக்கான ஆன்சர் இது. ஸோ கரன்சின்னு பேசிகிட்டு இருக்காரு. என்னடா இது கரன்சி அப்படின்னா, கரன்சின்றது ஒன்றும் கிடையாது, நம்ம காசு தான் கரன்சி. சரிங்களா? ஸோ ஒரு நாட்டுக்கும் ஒரு கரன்சி இருக்குது. ஸோ அந்த கரன்சி தான் காசு தான். ஸோ அந்த காசு தான். ஸோ கரன்சி அது வந்து கரன்சின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து பண்டை காலத்து முறையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து ஒருத்தங்க கிட்ட வந்து பருப்பு இருக்கும், இன்னொருத்தங்க கிட்ட அரிசி இருக்கும். ஸோ பருப்பை கொடுத்து அரிசியை மாற்றிப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, ஒரு பருப்பு விளையிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும். பட் ஆனால் அரிசி விளையிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும் அப்படின்னும்போது, ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னன்னா, நான் 6 மாதம் கஷ்டப்பட்டு விளையிறேன், இவன் 3 மாதத்தில் விளைச்சிட்டு அதுக்கான பங்கை கரெக்டாக எனக்கு அதே பங்கை கொடுத்து இவன் வாங்கிக்கிறான் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்துடுச்சு. ஏன்னா வந்து மனுஷனோட ஈகோ தான் காரணம். ஸோ வந்து இந்த மாதிரி மாற்று முறை வரும்போது, நான் வந்து 1 வருஷம் கஷ்டப்பட்டு இதை விளைக்கிறேன், நீ வந்து 6 மாதம் தான் விளைக்கிற, அப்போ வந்து நான் கொடுக்குறதுல நீ பாதி தான் நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ மார்க்கெட் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா, இந்த பண்டம் மாற்று முறை அப்படின்ற விதத்தில் தான் வந்து மார்க்கெட் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நடந்துட்டு இருந்ததுக்கப்புறம் ஒரு சில மன்னர்கள், ஒரு சில அரசர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வந்து ஏதாவது ஒரு வேல்யூ வைக்கணும், இதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயம் தான் வந்து இந்த கரன்சின்றது. பழைய காலத்துலலாம் வந்து நிறைய இந்த ராஜா காலத்துலலாம் வந்து ஒரு பில்லை மாதிரி ஒரு கோல்டு காயின்ஸை தான் வந்து அப்போ வந்து கரன்சியாக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து கோல்டு காயின், இந்த காயின் இருந்துச்சுன்னா இதுக்கு இவ்வளோ மதிப்பு, இதுக்கு இவ்வளோ கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ அவங்கவுங்களோட பொருளோட விலையை அவங்கவுங்க நிர்ணயிச்சுக்கிட்டு, இந்த இவ்வளோ கொடுத்தா தான் நான் கொடுப்பேன், ஏன்னா வந்து இவ்வளோ இதுக்கு வந்து ஒரு சர்டன் ப்ரைஸ் வந்து செட் பண்ண ஆரம்பித்தாங்க எல்லாருமே. ஸோ செட் பண்ண ஆரம்பித்தோடனே இந்த கரன்சின்றது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைமில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம எல்லாருமே ஒரு கூட்ஸையோ ஒரு சர்வீஸையோ நம்ம வாங்குறதுக்கு காசு கொடுத்து தான் வாங்கணும். கரெக்டுங்களா? ஸோ வந்து இப்போ நம்ம ஏதோ ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கினா அது காசுன்ற ஒரு விஷயத்தை தான் கொடுத்து வாங்குகிறோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து அந்த கரன்சின்றது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக ஆரம்பிச்சது. அப்புறமேட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ இந்த அரசர் இது காலம்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த கவர்மெண்ட் காலம் வரும்போது அவங்களே வந்து கவர்மெண்ட்டே வந்து கரன்சியை வந்து பிரிண்ட் பண்ணி, ஸோ வந்து அவங்களும் அதுக்கு ஒரு வேல்யூ செட் பண்ணிவிட்டு, ஸோ அதை ஒரு பேமெண்ட் மெத்தடாக வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம அடாப்ட் ஆகிட்டே வந்துட்டோம். ஏன்னா வந்து அப்படியே ஒரு படிப்படியாக நம்மளை வந்து இறக்கி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ கடைசியில் வந்து காசுன்ற ஒரு விஷயத்தை வந்து லாக் பண்ணி நம்மளை வச்சுருக்காங்க. ஸோ
ஸோ ஒரு கரன்சி வந்து ஒரு நாட்டோட கரன்சியை எப்படி மதிப்பிடுறாங்க அப்படின்றது தான் அடுத்த கேள்வியாக இருக்கும். ஸோ கரன்சின்றீங்க, ஓகே, இந்த நாட்டுக்கு இவ்வளோ கரன்சி இருக்குது, இது எப்படி மதிப்பிடுவாங்க அப்படின்றது தான். ஸோ கரன்சின்றது வந்து அந்த நாட்டோட வளர்ச்சியையோ இல்லை அந்த நாட்டோட சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை வச்சியோ இல்லை அந்த நாட்டோட பொருளாதாரத்தை வச்சுமே வந்து கரன்சி வந்து ஓட வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து இது வந்து ஃப்ளோட்டிங்காக இருக்கலாம், மேபி வந்து அப் அண்ட் டவுன் ஆகலாம், இல்லைனா வந்து ஒரு ஃபிக்ஸடாக இருக்கலாம். ஓகேங்களா, இந்த நாட்டுக்குன்னா இவ்வளோ தான் ஃபிக்ஸட் கரன்சி அப்படின்ற மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ வந்து ஃப்ளோட்டிங் ஆகிறது எதுக்காக ஃப்ளோட் ஆகுது, கரன்சி வந்து அப் அண்ட் டவுன்ஸ் ஏன் ஆகுதுன்னா, இப்போ இந்த நாட்டோட தேவை அதிகமாக இருக்குது, அந்த நாட்டுக்கு தேவை அதிகமாக இருக்குது, இல்லை அந்த நாட்டில் வந்து பஞ்சம் இருக்குது, ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த நாடு வந்து வளர்ச்சி அடைஞ்ச நாடு, வளரும் நாடு, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நாட்டோட ஒரு தேவைகளையோ இல்லை வந்து இதையோ ஒரு தேவைகள், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு எதாவது தேவைப்படுதா, இல்லை அவங்க மற்ற கண்ட்ரிலேருந்து எதாவது அவங்களுக்கு தேவைப்படுதா. இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்து நிறைய இம்போர்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. சரிங்களா, நம்மளுக்கு அதிகமான பொருளை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், நம்மளுக்கு கம்மியான பொருளை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ அதுதான். ஸோ அந்த தேவைகளை பொறுத்து தான் வந்து இந்த கரன்சியோட வேல்யூ வந்து அப் அண்ட் டவுனாக வந்து மாறிட்டு இருக்குது. ஸோ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம குளோபல் மார்க்கெட்டில் தான் வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட பிஸ்னஸே பார்த்திங்கன்னா ஒரு குளோபல் லெவலான பிஸ்னஸ் தான். ஸோ குளோபல் கரன்சி மார்க்கெட்டில் தான் போய் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நாட்டோட தேவைகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குளோபல் கரன்சி மார்க்கெட்டில் தான் வந்து இருக்குது. ஸோ அந்த இடத்துல போய் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ வந்து எவ்வளோ பெரிய பிஸ்னஸை வந்து நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம் அப்படின்றது தான் இங்கே மெயின் ஸ்கோப்பே. ஏன்னா உலகத்திலே இருக்கிற டாப் மோஸ்ட் பிஸ்னஸை தான் நம்ம எடுத்து பண்ணுறோம். ஸோ வந்து இந்த கரன்சியோட வேல்யூவை வச்சு தான் ஒரு நாடே வந்து இங்கே வந்து ஒரு நாடை வந்து மதிப்பிடுறாங்க அப்படின்னும்போது அந்த பிஸ்னஸை தான் நம்ம இன்றைக்கி வந்து எடுத்திருக்கோம். ஸோ வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம எடுத்திருக்கோன்னு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 0, 5, 10, 15 இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இயர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த இயர்ஸு மேலே இருக்கிற நம்பர்ஸ். ஓகேங்களா, இந்த அதாவது 2016 2006 வந்துட்டு ஒரு நாட்டோட மதிப்பு வந்து 15 இருந்திருக்கு. ஸோ அப்படியே 2006 அப்படியே 2006 நடுவில் போகும்போது வந்து அந்த நாடோட மதிப்பு வந்து ஒரு 30 இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த நாடு வந்து கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. டவுன் ஆகி 20 வரைக்கும் அந்த நாடு வந்து வந்திருக்கு. மறுபடியும் மேலே 30 வரைக்கும் போயிட்டு ஸோ இந்த மாதிரி போய்ட்டுருந்து. இது என்ன அப்படின்னா, ஒரு நாட்டோட மதிப்பை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைன்ன்ற ஃபார்மேட்டில் தான் வந்து இருந்திருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா, ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த நாடு வந்து எந்த இயர்லேருந்து எந்த இயர் எவ்வளோ கம்மியாக இருந்துச்சு, அதிகமாக இருந்துச்சு, இதெல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்களா. ஸோ ஏன்னா வந்து லைனில் தான் இருக்குது. ஸோ நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, கேண்டில் ஸ்டிக் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்கை கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து முனிஷ் ஹமோனா அப்படின்ற ஒரு ஜப்பானில் ஒரு வந்து அரிசி ட்ரேட் பண்ணுறவர் தான். ஓகேங்களா, அரிசி வந்து வியாபாரம் பண்ணுறவரை தான் வந்து இதை கண்டுபிடிச்சார் இந்த கேண்டிலில். இந்த கேண்டில் உள்ள என்னென்ன வந்து அவர் வந்து டிசைன் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். ஸோ இந்த கேண்டில் வந்து மார்க்கெட் வந்துட்டு இப்போ இன்றைக்கி வந்து எக்ஸாம்பிளாக வந்து இன்றைக்கி வந்து ஒரு மீன் மார்க்கெட்டை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். ஸோ இந்த மீன் மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து 100 ரூபாய்க்கு அந்த மீன் வந்து விற்கப்படுது. சரிங்களா, மார்க்கெட் வந்து திறக்கும்போது காலையில் 6 மணிக்கு மார்க்கெட் திறக்கும், ஈவினிங் 5 மணிக்கு க்ளோஸ் ஆயிரும்னு வச்சுங்க. ஸோ மார்க்கெட் திறக்கும்போது வந்து இங்கே 100 ரூபான்ற ப்ரைஸ் வந்து விற்றுட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நடுவில் வந்துட்டு கொஞ்சம் மீன் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருது. கம்மியாக ஸோ ரேட் அதிகமாக ஏற்றி விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து 100 ரூபாலேருந்து வந்து 200 ரூபா வரைக்கும் போகுது. சரிங்களா, ஸோ போயிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆளுங்க வர ஆரம்பிக்கல. மார்க்கெட் அப்படியே ஸ்லோவாக கீழே இறங்கி வருது. ஸோ 150 ரூபா 200 ரூபா விற்ற மீன் வந்து 100 ரூபா 75 ரூபா 50 ரூபாய்க்கு வருது. ஸோ 50 ரூபாய்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25 ரூபா வரைக்கும் மார்க்கெட் கீழே வரைக்கும் போகுது. ஸோ ஃபைனலாக 5 மணிக்கு க்ளோஸ் ஆகும்போது 50 ரூபாய்க்கு விற்று க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டில் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன ரேட் வரைக்கும் வருதோ அதில் ஹையஸ்ட் ரேட் எது, லோயஸ்ட் ரேட் எது, மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு, எங்கே க்ளோஸ் ஆச்சு அப்படின்ற ரேட்டை மட்டும் இந்த ஒரு கேண்டிலில் வந்து இவர் டிஃபைன் பண்ணார். சரிங்களா, இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வரும்போது தான் வந்து மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு கிளாரிட்டியாக வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஸோ இது ஒரு பேசிக். ஓகேங்களா, இது ஒரு பேசிக்கான விஷயம். இந்த கேண்டிலில் எப்படி இவர் வந்து அந்த நாளோட மொத்த ட்ரேடிங்கை வந்து எப்படி இந்த கேண்டில் உள்ள அடக்குனாருன்றது தான். சரிங்களா, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது, மார்க்கெட் இந்த இடத்துல ஹை போயிருக்கு, இங்கே லோ போயிருக்கு, இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த 4 விஷயங்களை வச்சு ஒரு நாளைக்கு இவ்வளோ ரேட் அதிகமாக விற்றுருக்கு, இவ்வளோ கம்மியாக விற்றுருக்கு, நடுநிலையில் இவ்வளோ விற்றுருக்குன்றதை இதை வச்சு ஈஸியாக கெஸ் பண்ண முடிகிற மாதிரி இவர் வந்து கண்டுபிடிச்சார். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து
மார்க்கெட்டில் வந்து இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா, யூஎஸ் மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட், இந்த மாதிரிலாம் எல்லா மார்க்கெட்டுமே இருக்குது. ஆனால் வந்து ஒரு மார்க்கெட் அப்படின்னும்போது இப்போ எக்ஸாம்பிளாக வந்து இந்தியன் மார்க்கெட்டில் எடுத்துக்கலாம். இந்தியன் மார்க்கெட்டை மட்டுமே வச்சு இங்கே ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். கரெக்ட்டுங்களா? ஸோ வந்து எக்ஸாம்பிளாக வந்து இந்தியா இருக்குது. இந்தியாவை விட யூஎஸ் எவ்வளோ மடங்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் இங்கே விஷயம். சரிங்களா? அப்போ வெறும் இந்தியா மட்டும் இருக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டடான இன்னொரு நாடு வேணும். இருந்தால் தான் அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் நம்ம மதிப்பிட முடியும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஒரு பொருள் வச்சுருக்கீங்க, அதே மாதிரி ஒரு பொருள் இருக்குதுன்னா தானே அதை கம்பேர் பண்ணி உங்களால் பார்க்க முடியும். கரெக்டாக? இப்போ ஒரு பொருள் இருக்குது, இந்த பொருளுக்கு கம்பேரிசன் வேறு பொருளே இல்லைன்னும் போது நீங்கள் இதுதான் ஒரு பொருளாக வச்சுருப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ எல்லா நாடுமே வந்து பர்டிகுலர் அவங்களோட வேல்யூ தானே வச்சுருப்பாங்க. அப்படின்னா இப்போ என்னோட நாடு இருக்குது அப்படின்னா நான் இதை தான் வேல்யூவாக வச்சுருப்பேன். இது நான் வந்து எவ்வளோ வேல்யூ வேணால் வச்சுக்கலாம்ல, இது எவ்வளோ வேல்யூ வேணால் வச்சுக்கலாம். ஆனால் இதுக்கு ஒரு வேல்யூவே கிடையாது. ஏன்னா நான் கொடுக்குறது தான் வேல்யூன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதால் இன்னொரு நாடு கூட கம்பேர் பண்ணும்போது என்கிட்ட வந்து 1000 பவுன் வந்து கோல்டு இருக்குது, உங்ககிட்ட 100 தான் இருக்குது. அப்போ உன்னை விட நான் 10 மடங்கு அதிகமாக இருக்கிறேன் அப்படின்றத தான், அந்த மாதிரி தான் வந்து இந்த கரன்சி வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ வந்து கரன்சி பேர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு இன்னொரு நாடோட ஒப்பிடும்போது தான் நம்மளுக்கு இந்த வேல்யூன்றதே கிடைக்கும். சரிங்களா? எத்தனை மடங்கு அதிகமாக இருக்கும், நம்ம அந்த நாடை விட எத்தனை மடங்கு கம்மியாக இருக்கும் அப்படின்றது கிடைக்கும். ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 8 மேஜர் கரன்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பெரிய பெரிய நாடோட ஒரு காசு மதிப்பீடு. ஓகேங்களா? ஸோ இந்தியாலாம் வந்து ரொம்ப சின்ன நாடுன்றதால அந்த அதெல்லாம் வந்து லிஸ்ட்லேயே வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து இந்த பெரிய பெரிய நாடெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்திரேலியன் டாலர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியன் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஆஸ்திரேலியன் டாலர், அதுக்கப்புறம் கெனடாவில் இருக்கிற நாடு, கெனடா நாடு இருக்குல்ல, அவங்களோட மதிப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ்ன்னு சொல்லுவாங்க, சைனாவோட இது. ஸோ யூரோன்னு சொல்லுவாங்க, யூரோப்போட கரன்சியோட வேல்யூ. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிபிபின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பிரிட்டிஷோட கரன்சி. ஸோ ஜேபிஒய்ன்றது வந்து ஜப்பானோட கரன்சி. ஸோ என்செட் டின்றது வந்து நியூசிலாண்டோட கரன்சி, யூஎஸ்டின்றது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவோட கரன்சி. ஓகேங்களா? ஸோ இந்த 8 நாடுகள் தான் வந்து ரொம்ப டாப்பஸ்ட் கரன்சி வேல்யூ வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்தியாலாம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸை விட 82% வந்து கம்மியாக இருக்கிறாங்க. சரிங்களா? மைனஸில் இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இது அட்மோஸ்ட் வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஒரு பேஸ் கரன்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ யூஎஸ்ன்றது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கரன்சின்றதால இது கூட தான் மற்ற நாடெல்லாம் ஒப்பிடுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து யூஎஸ் வந்து ஒரு பேஸ்டு கரன்சினா இந்த யூஎஸ் ரேட்டுக்குள்ளே இருக்கிற கரன்சிஸ், இது பக்கத்தில் இருக்கிற கரன்சிஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இந்த கரன்சிஸ்லாம் ஏன் அதிகமாக இந்த கரன்சிஸ்லாமே அதிகமாக மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா? அதிகமாக ட்ரேட் பண்ண முடியும் இந்த கரன்சிஸில். ஸோ அதுக்காக தான் இந்த கரன்சிஸ்லாம் நம்ம எடுத்திருக்கோம். மீதி இருக்க கரன்சியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ வந்து நம்ம இந்த 8 கரன்சியில் வந்துமே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கரன்சியை தான் நம்ம வந்து பிஸ்னஸாக எடுக்க போகிறோம். ஸோ வந்து மற்ற கரன்சிஸ்லாம் நம்ம வந்து போக போக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மற்ற பிஸ்னஸ் போகலாம். இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த பிஸ்னஸ் அப்படின்றத நீங்கள் போகலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஒரு பிஸ்னஸை கரெக்டாக பண்ணுறோமா, ப்ராப்பராக பண்ணுறோமா, அதுலேருந்து நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறோமான்றதெல்லாம் பார்க்கணும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ இந்த கரன்சிஸில் இல்லை கரன்சினா என்ன, இந்த மாதிரி விஷயங்களில் பேசிக்காக இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் கரன்சியை வச்சு எந்த நாட்டுமே வந்து அவங்க வந்து மதிப்பிட்டுக்கலாம் தவிர்த்து, மற்றபடி வந்து வேர்ல்டு லெவலில் வந்து நீங்கள் அவங்க மதிப்பிட முடியாது. ஸோ அதுக்காக வந்து கரன்சி பேர் அப்படின்றது உருவாயிடுச்சு. அதாவது இன்னொரு நாடுக்கும் நம்ம நாடுக்கும் இருக்கிற வித்தியாசங்களை தான் கரன்சி பேருன்னு சொல்கிறாங்க. ஸோ கரன்சி பேருன்றது வந்து ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் கம்பேரிசன். ஓகேங்களா? கம்பேரிசன் பண்ணி அதோட அமௌண்ட் எவ்வளோ வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ சப்போஸ் வந்து யூஎஸ்க்கு நம்மளுக்கு வந்து 82 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வந்து மார்க்கெட்டில் வந்து எப்படின்னா ஒரு நாடு வந்து அவங்களோட பொருளாதாரத்துலேயோ இல்லை அவங்களோட எக்கனாமிக்கல்லையோ இல்லை வந்து அவங்களோட கூட்ஸ் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா அந்த கண்ட்ரியில் கோல்டு எடுக்கிறதா இருக்கட்டும், பெட்ரோல் எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே ஒரு கண்ட்ரியோட வளர்ச்சிக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கண்ட்ரி வந்து ரொம்ப நாளாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த கண்ட்ரி வந்து ரொம்ப நாளாக வந்து மைனஸ்லேயே போயிட்டுருக்கு, இந்த கண்ட்ரியோட வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட்டில் அதோட டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
லாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து லாங் அப்படின்றது வந்து ஒரு நாடு வந்து கன்டினியூவா மேலே போயிட்டே இருக்குது, வளர்ச்சி அடைஞ்சிட்டு போகுது. செல்லுன்னு சொல்லுவாங்க, ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அத. ஸோ வந்து இந்த நாடு வந்து ரொம்ப நாளா வந்து லாஸ்லயே தான் இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல என்னன்னா, ஒரு கண்ட்ரி வந்து லாஸ் ஆவுது அப்படின்னா, எது வரைக்கும் லாஸ் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும், ஒரு கண்ட்ரி மேலே போகுது அப்படின்னா, எது வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தான் நம்ம இந்த கரன்சி பிசினஸ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஒரு மேஜர் 8 கரன்சி எடுத்திருந்தோம். கரெக்ட்டுங்களா? 8 கரன்சி நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஆனா மார்க்கெட்ல வந்து ஒரு 28 கரன்சி வரைக்கும் இருக்கு. 28 40 கரன்சி வரைக்கும் இருக்கு. ஆனா வந்து நம்ம மேஜரா வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, USD அப்படின்ற கரன்சிய நம்ம மேஜரா எடுக்கிறோம். ஏன்னா அது ஸ்டாண்டர்டான கரன்சி. ஓகேங்களா? அந்த கரன்சி கூட எந்த எந்த கரன்சிய வந்து கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணா நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றதெல்லாம் நான் வந்து அனலைஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இதை பண்றேன். சரிங்களா? ஸோ வந்து இந்த கண்ட்ரி இந்த கரன்சியை விட இந்த கரன்சி கூட எந்த கரன்சியை கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்கோ அந்த கரன்சியை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நான் வந்து ரொம்ப நாள் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி இதுக்கான பேக் டெஸ்டிங்லாம் பண்ணி நிறைய விஷயங்களை நான் பண்ணி ஸோ வந்து நான் வந்து ஒரு ஒரு 3 கரன்சியை வந்து மாஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இந்த 3 கரன்சியை தான் உங்களுக்குமே நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ 3 கரன்சின்றதை நீங்கள் பார்க்காம 3 பிஸ்னஸாக பாருங்கள். சரிங்களா? ஸோ யூரோ யூஎஸ்டி அப்படின்றது ஃபஸ்ட்டு கரன்சி, ஏயுடி யூஎஸ்டின்றது ரெண்டாவது கரன்சி, XAU USD அப்படின்றது கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்குமே கோல்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக இந்த கோல்டுன்ற கரன்சியை தான் நம்ம வந்து இந்த 3 பிஸ்னஸை வந்து நான் வந்து மாஸ்டர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த 3 பிஸ்னஸை மாஸ்டர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஒரே ஒரு பிஸ்னஸை எடுத்து நீங்கள் அதை மாஸ்டர் ஆனீங்கன்னா போதுமானது தான். நீங்கள் நினைச்ச அளவுக்கு உங்களால் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த 3 பிஸ்னஸை வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த 3 பிஸ்னஸையுமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு தான் இந்த கிளாஸு. ஸோ வந்து நீங்கள் வந்து இதில் ஒரு பிஸ்னஸை எடுத்து நீங்கள் பண்ணலாம். 3மே எடுத்து 3 பிஸ்னஸ்லையுமே நீங்கள் நாலேஜை வளர்த்துக்கலாம். அது உங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸை வந்து சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ வந்து யூரோ யூஎஸ்டின்றது ஒரு பிஸ்னஸாக பாருங்கள், ஏயுடி யூஎஸ்டி ஒரு பிஸ்னஸாக பாருங்கள், கோல்டுன்றது ஒரு பிஸ்னஸாக பாருங்கள். சரிங்களா? ஸோ பிகினராக இருக்கிறவங்க கோல்டை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா கோல்டு வந்து கொஞ்சம் வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும். வால்டிலிட்டின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப ஃப்ளக்டுவேட் ஆகிட்டே இருக்கும், அப் அண்ட் டவுன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து ட்ரேட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ வந்து யூரோ யூஎஸ்டி ஏயுடி யூஎஸ்டியில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் பெரிய அளவுக்கு இருக்காது. ஸோ அதால் வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க பிகினராக இருந்தீங்க அப்படின்னா யூரோ யூஎஸ்டி ஏயுடி யூஎஸ்டியை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நீங்கள் நல்லா இந்த 2 பிஸ்னஸில் பக்கா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கோல்டுக்கு போய் பண்ணலாம். ஸோ வந்து ட்ரேடிங்கில் வந்து டெக்னிக்கல் வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. சரி, நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ வந்து அந்த ட்ரேடிங் வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். மார்க்கெட்டில் வந்து பொருளை நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செல் பண்ணுறோம் அப்படின்னா செல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பைக்கு இன்னொரு பேர் இருக்குது, லாங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செல்லுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ பை வந்து லாங்குன்னு சொல்லுவாங்க, செல்லை வந்து ஷார்ட்டுன்னு சொல்லுவாங்க. என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த இடத்துல நம்ம அந்த பொருளை வாங்க போகிறோமோ அந்த ப்ரைஸை தான் வந்து என்ட்ரி ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ட்ரி பாயிண்ட்டுன்னையும் சொல்லுவாங்க அதை. சரிங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டாப் லாஸு எஸ்எல்ன்னு சொல்லுவாங்க, ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. எஸ்எல்னா என்ன அப்படின்னா, இந்த ரேட்டுக்கு மேலே போனால் எனக்கு லாஸ் ஆகக்கூடாது அப்படின்றத நம்ம ஒரு பிஸ்னஸை வந்து பண்ணுறோம். ஸோ வந்து எனக்கு வந்து ஒரு 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 பொருளை வந்து நான் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 150 ரூபா விற்குன்றதுக்காக அந்த பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ஆனால் 90 ரூபாய்க்கு கீழே எனக்கு போச்சுன்னா அந்த பொருள் நான் விற்றுறணும் அப்படின்றத வந்து இந்த பிஸ்னஸில் மட்டும்தான் செட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு ஒரு மார்க்கெட்டுக்கு போயிருக்கேன்னு வச்சுங்களேன். ஒரு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போய் 10 கூடை தக்காளி நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சரிங்களா? இப்போ நான் வந்து விற்கிறது வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், 15 ரூபாய்க்கு விற்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து 9 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா நான் விற்றுறணுன்னா இப்போ வாங்குறவங்க யார் இருப்பாங்க? புரியுதுங்களா? இது பாசிபிள் கிடையாது. நேச்சுரல் பிஸ்னஸில் இது பாசிபிள் கிடையாது. ஆனால் மார்க்கெட்டில் இது பாசிபிள். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் இருக்கிறதால அவங்க இப்போ 9 ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கி அதை 15 ரூபாய்க்கு விற்க முடியான்ற நம்பிக்கையில் அவர் நம்ம கிட்டேருந்து 9 ரூபாய்க்கு வாங்கிப்பார். ஸோ அதுக்காக இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஃபிசிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மொத்தமாக லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம செலக்ட் பண்ண பிஸ்னஸில் மொத்தமாக லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் என்ன ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட லாஸாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ வந்து கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது. ஸோ இதுதான் வந்து உலகத்திலே பெரிய பிஸ்னஸ். ஏன்னா எல்லா ரிச்சஸ்ட் பீப்புளுமே இந்த பிஸ்னஸை பண்ணுறாங்க. சரிங்களா? ஆனால் நம்ம மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கு இதை ஏன் எஜுகேட் பண்ண மாட்டேன்றாங்கன்னா, எல்லாருமே பணக்காரன் ஆகிட்டாங்களா இப்படி? ஸோ அதுக்கு தான். ஸோ
அடுத்தது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில வந்து பிரேக் ஈவன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேக் ஈவன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ரூ. 100க்கு நீங்க ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க. அது வந்து ரூ. 120க்கு போச்சு. ஆனா நீங்க விக்கல. ஓகேங்களா? ரூ. 150 தான் விக்கணுன்ற முடிவுல இருக்கிறீங்க. ரூ. 120 வரைக்கும் போயிடுச்சு. ஆனா மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து கீழ போயிடுமோன்ற ஒரு ஒரு இடத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, சரி ஓகேப்பா ரூ. 120 போச்சு. எனக்கு வந்து போனா ரூ. 150க்கு போணும். அப்படி இல்ல ரூ. 100க்கு வந்தாலே வந்து எனக்கு வந்து இத நான் வித்துறணும் அப்படின்னு நீங்க செட் பண்ண முடியும். ஸோ அத தான் வந்து பிரேக் ஈவன் அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்ட் டூ காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்ட் டூ காஸ்ட் என்னன்னா, வாங்குன விலைக்கு நான் வித்துடுறேன். எனக்கு லாஸ் கிடையாது அப்படின்றது தான். ஸோ வந்து இது வந்து ஒன்ஸ் வந்து மார்க்கெட் மேல போனதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்க டெசிஷன எடுக்க முடியும். புரியுதுங்களா? இப்போ ரூ. 100ல இருக்கும்போது ரூ. 100ல இருக்கும்போதே ரூ. 100க்கு வித்துறணும்னா, அப்போ நீங்க உங்களுக்கு லாபமே கிடையாது இல்லைங்களா? நீங்க ரூ. 100க்கு வாங்கிட்டு வந்த பொருள வந்து ரூ. 150க்கு விக்கணும்னு நெனைக்கிறீங்க. ஆனா வந்து ரூ. 130 வரைக்கும் போயிடுச்சு. ஆனா இதுக்கு மேல வந்து எப்படியும் ரூ. 150க்கு போயிடும்ன்றது உங்களுக்கு தெரியுது. அப்போ வந்து எனக்கு கீழ வந்தாலுமே லாஸ் ஆகக்கூடாது. மறுபடியும் மார்க்கெட் கீழ விழுந்துச்சுனாலும் எனக்கு லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னா, நீங்க ரூ. 100ன்றத வேல்யூ செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணிக்கும்போது வந்து மார்க்கெட் வந்து ரூ. 180க்கு போயிடுச்சுனாலும் உங்க பொருள் வித்துரும். இல்லன்னா ரூ. 100க்கு ரிட்டர்ன் வந்துச்சுனாலுமே உங்க பொருள் வித்துரும். ஆனா வந்து உங்களுக்கு லாஸ்ன்றது இந்த இடத்துல ஆவாது. ஸோ அத தான் பிரேக் ஈவன் காஸ்ட் டூ காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்கெட்ல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. டார்கெட்டட் ப்ரைஸ் அப்படின்றது தான் அதோட மீனிங்கு. டார்கெட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நான் ரூ. 150க்கு போவோம்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதுதான் டார்கெட்டட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரூ. 150க்கு போயிடுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லா பொருளும் நம்மகிட்ட இருக்கிற எல்லா பொருளும் வித்துரும். ஸோ இத யார் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து ரூ. 150க்கு வாங்கி ரூ. 300க்கு விக்கிறவங்க இத வாங்குவாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு ஒரு வியூ இருக்கும்ல. ரூ. 150க்கு நான் வாங்கினேன் அப்படின்னா, கண்டிப்பா நான் ரூ. 300 வரைக்கும் வச்சு விப்பேன் அப்படின்னு சொல்றது. ஸோ இப்போ நம்ம வெஜிடபிள்ஸோ, இல்ல ஃப்ளஷ் ஐட்டம்ஸோ, இல்ல வந்து ஒரு ப்ரொவிஷன் ஐட்டமோ எல்லாத்துக்குமே எக்ஸ்பைரின்றது ஒண்ணு இருக்கு. ஸோ வந்து நம்ம மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ஏன்னா இந்த காசு நம்ம நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதே காசு தான். ஸோ காசுக்கு வந்து எக்ஸ்பைரி கிடையாது. சரிங்களா? இன்னைக்கு வந்து இந்த காசை நீங்க வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா, 10 நாள் கழிச்சும் விக்கலாம், 10 வருஷம் கழிச்சும் விக்கலாம். அதுக்கு வந்து இந்த காசை வந்து வச்சுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லையா? அதுக்கு சார்ஜஸ் மட்டும் நம்ம குடுத்தா போதும். ஸோ ரொம்ப கம்மியான சார்ஜஸ் தான் இருக்கும் அதெல்லாம். ஸோ அப்போ வந்து நீங்க இந்த காசை வாங்கிட்டு எவ்வளோ நாள் கழிச்சு வேணா விக்கலாம். புரியுதுங்களா? இப்போ எக்ஸாம்பிளா வந்து யுஎஸ் டாலர வந்து நான் ஒரு $100 வந்து பை பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? ஃபாரின்லேருந்து என் ஃப்ரெண்டு வந்தாரு. ஸோ $100 அவர்கிட்ட நான் வாங்கி வச்சிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கான என்ன அமௌண்ட்டோ நான் குடுத்து வாங்கி வச்சிருக்கேன். சப்போஸ் வந்து நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன் அப்படின்னா, ஒரு ரூ. 65 வந்து அவர்கிட்ட நான் வாங்கும்போது ரூ. 65 குடுத்து வாங்கியிருப்பேன். ஸோ இன்னைக்கு அத எடுத்துட்டு போய் நான் எக்ஸ்சேஞ்சில போய் விக்கும்போது எனக்கு வந்து ரூ. 81 குடுக்குறாங்க. ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இத வந்து நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அந்த காச ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அத வந்து நீங்க பத்திரப்படுத்துறீங்களா? பாதுகாக்கிறீங்க. இத என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ஒரு சில புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க. அந்த புரோக்கர்ஸ வந்து இத பாதுகாக்குறாங்க. நம்மளோட காச வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு சர்டைன் சார்ஜ் மட்டும் தான் வாங்குவாங்க. பட் ஆனா ப்ராஃபிட்லலாம் ஷேர்லாம் நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ அந்த ப்ராஃபிட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கி வச்சுட்டு நல்ல ரேட் வரும்போது உங்களால் ஈஸியாக விற்க முடியும். அதுக்கான ப்ராஃபிட்டை நம்ம பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு டைமை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க. எனக்கு 2 நாளில் வந்துடணும், 1 நாளில் வந்துடும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நடக்காது. ஸோ வந்து 2 நாளைக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஏறும். இப்போ எக்ஸாம்பிளா வந்து ஒரு காய்கறியோட விலை இருக்கு. ஒரு ரூ. 10 ஒரு கிலோ விக்குது அப்படின்னும்போது, அந்த விலை வந்து உங்களுக்கு வந்து ரூ. 20க்கு ஒரே நாள்ல போயிடுமான்னு கேட்டா கண்டிப்பா போவாது. டபுளா ஆவாது. ஏன்னா பிரைஸ் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் க்ரோ ஆவாது. ஆனா இதே 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த ரூ. 20ன்றது போயிடும். ஸோ ப்ரைஸோட வேல்யூ மாறுது. புரியுதுங்களா? அப்போ வந்து நம்மளோட ஒரு மினிமம் டைமிங்கில நம்ம பண்ணுறோம்னா, அதுக்கான ப்ராஃபிட் தான். இப்போ எக்ஸாம்பிளா நான் ரூ. 10 காய் வாங்குறேன் அப்படின்னா, ரூ. 10 10 காசுன்றதுக்கு வந்து அடுத்த நிமிஷமே ஆயிடலாம். அந்த ரேட் வந்து ஏறிடலாம். சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ இத பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பிப் அப்படின்னு சொல்லுவாங்க. பிப்ஸ் அப்படின்றது வந்து இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் வந்து எக்ஸாம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியன் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு வந்து இப்போது ரூ. 82.50 ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? எப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரே நிமிஷங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஸ். ஸோ உங்களது இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 82.50 அப்படின்றது வந்து ஒரு வேல்யூ இருக்கும். கரெக்ட்டுங்களா? ப்ரோ ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா ப்ரோ? ஸோ இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம்பிளாக வந்து ஒரு ரூ. 82.50 அப்படின்றது இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா வந்து இதை வந்து டெசிபிள் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேல்யூக்கு வந்து
பெரிய அளவுக்கு மதிப்பு இருக்காது. கரெக்ட்டுங்களா? இப்போ 50 காசுன்றது வேல்யூ வந்து மதிப்பு இருக்காது. பட் ஆனா வந்து இப்போ நம்ம வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 1 பைசான்றதே வந்து நம்மளோட இந்தியன் மதிப்புப்படி ரூ. 15 அப்படின்ற மாரி கணக்கு இருக்கும். ஸோ இது இந்த ஒரு சின்ன பாயிண்ட்ட தான் வந்து இப்போ நான் இதுக்கு சொன்ன மாரி ரூ. 10 வாங்கி ரூ. 10 10 பைசாக்கு விக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா குறுகிய காலகட்டத்தில பண்ணும்போது நம்ம இந்த மாரி சின்ன பாயிண்ட்ஸையே வந்து பெரிய டிஃப்ரென்ஸா வந்து பார்க்குறோம். கரெக்ட்டுங்களா? ஸோ வந்து நான் உங்களுக்கு வந்து இது கிளியரா இது பண்றேன். ஆக்சுவலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 டெசிமல் இருக்கு பார்த்தீங்களா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் எக்ஸாம்பிளா வந்து இப்போ யுஎஸ் வந்து ₹82 இருக்கு அப்படின்னா, நம்ம $1 குடுத்து ரூ. 82 வாங்குறோம். $1 ரூ. 82 வாங்குறோம் அப்படின்னா, அப்போ இந்தியன் மதிப்போட வேல்யூ பார்த்தீங்கன்னா, 0 பாயிண்ட்ல தான் இருக்குமா? கண்டிப்பா பாயிண்ட்ல தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? யுஎஸ்ல வந்து ஒரு 80 பைசா குடுத்தாலே ரூ. 1 இந்தியனோட ரூ. 1 வாங்கிடலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த மாரி வந்து ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் இருக்கிற வேல்யூவ தான் வந்து இந்த மாரி பிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பிப்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அதாவது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டெசிமல் அப்படின்றத வந்து பிப்பெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இத வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம வந்து பார்ப்போம் எப்படின்ட்டு. ஸோ இதுதான். எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த லாஸ்ட் பாயிண்ட்ன்றது வந்து பிப்பெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்துங்கன்னா பிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆச்சுங்களா? சப்போஸ் வந்து இந்த 54 அப்படின்றது வந்து 55ஆ மாறிடுச்சு அப்படின்னா, ஒரு பிப்பெட்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ வந்து 54லேருந்து 64 அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னா, ஒரு பிப்பு மூவ் ஆயிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ வந்து இந்த 254லேருந்து 384 சொல்லுங்க ப்ரோ. அப்படிங்களா? சரி, ஓகே. இப்போ நான் வந்து ஸ்க்ரீனில் எழுதுறது உங்களுக்கு தெரியலையா? இப்போ தெரியுதுங்களா? சரி, ஓகே, ரைட். ஸோ வந்து ஒன்றும் கிடையாது, சிம்பிள் தான். ஆக்சுவலாக வந்து இந்த லாஸ்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லாஸ்ட் பாயிண்ட்டை வந்து பிப்பெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப கம்மியான வேல்யூ. ஓகேங்களா? ஸோ பிப்ஸ்ன்றது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, 54லேருந்து 64க்கு போயிடுச்சு அப்படின்னா, ஒரு பிப்பு வந்து மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்றது அர்த்தம். நம்ம இந்தியன் இப்போ டாலர்ஸில் பார்த்தீங்கன்னா, $1 மூவ் ஆயிருக்கு அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? இப்போ 254லேருந்து 354 போயிடுச்சு அப்படின்னா, $100 மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்றது அர்த்தம். அதான் 100 பிப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து இந்த 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 டெசிமல் இந்த டாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வேல்யூமே வந்து ஒரு சர்டைனை வந்து டிஃபைன் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, இந்தியன் மணி வந்து 82.5 அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ வந்து இது 50 காசு மூவ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ ஆகும் அப்படின்றது தான் கணக்கு. புரியுதுங்களா? ஏன்னா இப்போ யூஎஸ் டாலர்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமான ரேட்டில் இருக்கிறதால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த பிப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட்ஸை தான் நம்ம வந்து ட்ரேடே பண்ண போகிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ வந்து ஒரு பிப்பட் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு பாயிண்ட் அப்படின்றது கணக்கு. ஒரு பிப்பு மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த 2 பாயிண்ட் மூவ் ஆயிடுச்சுன்னா, ஒரு பிப் மூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த 3 பாயிண்ட் மூவ் ஆகுது அப்படின்னா, 100 பிப்புக்கான மூவ்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ 4 பிப்பு மூவ் ஆகுது அப்படின்னா, 1000 பாயிண்ட்ஸுக்கான மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். சரிங்களா? ஸோ வந்து இது வந்து ஒரு ப்ரைஸோட வேல்யூ தான். ஸோ வந்து இதை வந்து ஒன்றும் பெருசாக நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. இது வந்து பிப்பு, இது வந்து பிப்பெட்ஸு, இது பிப்பு. இதுக்கு அடுத்தது வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 1 பிப்பு, இது வந்து 1 பிப் வரும். இது வந்து உங்களுக்கு 100 பிப் வரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 பிப் வரும். இது வந்து 10,000 பிப் வரும். இது 1,00,000 பிப் வரும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து பெருசாக வந்து ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. இதுக்கான கிளாஸஸ்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு ஜென்ரலான வியூ தான். ஜென்ரலான வியூ உங்களுக்கு புரியுதான்றதை மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். ஹலோ, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு கேட்கலாம் ப்ரோ. ஆமாம், ஆமாம் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, பார்ஷியலுன்றது வந்து என்னன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து ஒரு பொருளை வந்து நீங்கள் ₹100 வாங்கியிருக்கீங்க. ₹100 வந்து ஒரு 10 கிலோ தக்காளி ₹100 வாங்கியிருக்கீங்க. ஸோ ₹1000 நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ ₹150 போச்சு. அந்த இடத்துல போகும்போது நான் பார்ஷியலாக புக் பண்ணணுன்னா பாதி பொருளை வந்து நான் அந்த இடத்துல வித்துடுறேன் அப்படின்றது அர்த்தம்.
ஸோ வந்து ரூ. 150 போகும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, பாதி அதாவது 5 கிலோ தக்காளியை வந்து நான் வித்துடுறேன். சரிங்களா? ரூ. 150 சரிங்களா? மீதி இருக்கிற 5 கிலோ தக்காளியை நான் ரூ. 200 விற்கிறதுக்கு தான் வச்சுருக்கேன். பட் ஆனால் வந்து 5 கிலோ தக்காளி நான் வித்துட்டேன். ஓகேங்களா? மீதி இருக்கிற 5 கிலோ தக்காளி மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. அது வந்து ரூ. 200 போனால் தான் விற்கணுன்றது தான் வந்து பார்ஷியல் ப்ரோ. அதாவது வந்து பாதி ப்ரைஸில் வந்து பாதி பொருளை நம்ம வித்துடுறது. நம்மக்கிட்ட கையில் இருக்கிற பாதி பொருளை விற்றுட்டு மீதி இருக்கிற பாதி பொருளை வந்து நம்ம கையில் வச்சுருக்கிறது பேர் தான் பார்ஷியல் புக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? புரிஞ்சிச்சா ப்ரோ? சரி ப்ரோ. அது ஒன்றும் இல்லை, நம்ம போக 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 பார்க்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ அது நம்ம வந்து அதுக்கு தனியாக வந்து நம்ம டீச் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ வந்து ஜென்ரலாக வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பேசிக்கில் வந்து இப்போ டிபின்னு சொல்லுவாங்க, ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் அது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இது தான். ஓகேங்களா? ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான். பட் ஆனால் டீப் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நம்ம போக போக கிளாஸஸில் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த பிஸ்னஸில் எப்படி நம்ம வந்து இதை கணிக்கிறது அப்படின்றது தான் இப்போது அடுத்த கொஸ்டின். ஸோ ஹவு டு அனலைஸ், எப்படி நம்ம வந்து இந்த பிஸ்னஸை அனலைஸ் பண்ணி கரெக்டான இடத்துல வாங்குறதோ கரெக்டான இடத்துல விற்கிறதோ இதெல்லாம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து 3 டைப் ஆஃப் வந்து இது இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது எப்படி நம்ம வந்து ஒரு ப்ரீ டிஃபைன் பண்ணுறது அப்படின்றதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் அப்படின்றது வந்து ஒரு நாட்டோட நியூஸை பேஸ் பண்ணி இருக்கும். எக்ஸாம்பிளாக வந்து ஸ்ரீலங்கா வந்து திவால் ஆக போகுது அப்படின்ற ஒரு நியூஸோ, இல்லை அமெரிக்காவில் வந்து பெரிய வீழ்ச்சி வரப்போகுதுன்ற ஒரு நியூஸோ, இந்த மாதிரி நியூஸுக்கெலாம் வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணும். ஸோ அந்த நியூஸ் வந்து மார்க்கெட் வந்து பெரிய இம்பேக்டை கொண்டு வரும். மேபி அந்த நியூஸ் வந்து உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், தெரியாது. பட் ஆனால் நியூஸுக்காக மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களோட வேல்யூவை வந்து குறையிறது ஏறுறதுன்றது நடக்கும். சரிங்களா? ஸோ வந்து இதை வந்து நியூஸ் எந்த டைமில் எந்த நியூஸ் எப்படி வந்தால் எப்படி ட்ரேட் பண்ணலாம், எந்த மாதிரி நியூஸ் வந்தால் எந்த இதில் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கிளாஸஸில் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஃபண்டமெண்டலாக வந்து மார்க்கெட் வந்து எப்படி வந்து பிஹேவ் பண்ணுது, அதாவது வந்து ஒரு ஃபண்டமெண்டல்னால் ஒரு மார்க்கெட்டில் நியூஸை வச்சு எப்படி வந்து மார்க்கெட் வந்து பிஹேவ் பண்ணுதுன்றது. ஸோ டெக்னிக்கல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வே ஆஃப் அப்ரோச்சு டெக்னிக்கல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு கன்சிஸ்டன்சியாக நடந்துகிட்ருக்கும். ஓகேங்களா? ஒரு கண்ட்ரி வந்து இவ்வளோ ஏறுது இப்படி இறங்குது அப்படின்றது ஒரு ரூல் இருக்கும். அந்த ரூல் பேஸ் பண்ணி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை தான் வந்து டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கேண்டில் அப்படின்றத பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த கேண்டிலில் இருக்கிற வேல்யூவை வச்சு தான் மார்க்கெட் அடுத்தடுத்த மூமெண்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து இதை வந்து என்னென்னா ஒரு ப்ரைஸோட பேட்டர்ன், அதாவது ப்ரைஸ் எப்படி மேலே ஏறி போயிட்டே இருக்குன்னா மேலே ஏறிட்டே போயிருக்கும், கீழே போயிட்டே இருக்குன்னா கீழே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு டெக்னிக்கலாக வந்து இதை அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹைப்ரிட் டெக்னாலஜியை தான் வந்து நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹைப்ரிட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் நியூஸையும் நம்ம இது பண்ணிக்கிட்டு டெக்னிக்கலாகவும் நம்ம வந்து நாலேஜை எடுத்துக்கிட்டு ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கிது. ஸோ வந்து நான் வந்து பர்சனலாக வந்து இதுதான். ஸோ மார்க்கெட்டில் வந்து எந்தெந்த இடத்துல வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது, எந்தெந்த இடத்துலலாம் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம கிளாஸில் வந்து சொல்லித்தரோம். ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலாகவும் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். அதாவது வந்து நியூஸில் எப்படிலாம் பண்ணலாம், ட்ரேடு பண்ணக்கூடாது, பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களையும் ஸோ டெக்னிக்கலாக எப்படிலாம் பண்ணலாம் மார்க்கெட்டில். இப்போ நேற்றோட விலையை வச்சு இன்றைக்கி நம்ம எப்படி மார்க்கெட்டில் வந்து ஒரு பொருளை வாங்கி விற்றுட்டு வெளில போகிறது அப்படின்றது வரைக்குமே நம்ம வந்து இந்த கிளாஸஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் ரெண்டுத்தையுமே வந்து தனித்தனியாக கற்றுக்கிட்டு ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் அனலைசஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு நாட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஒரு நாட்டில் வந்து வேலை இல்லாண்மை, அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த ஜிடிபின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிராஸ் டொமெஸ்டிக்கல் ப்ராடக்ட்டு. ஸோ ஜிடிபியோடது, அப்புறம் அந்த நாட்டோட சேல்ஸு, அந்த நாட்டோட இண்டஸ்ட்ரியோட ப்ராடக்ட்ஸு, அந்த நாட்டோட வறுமை, இதெல்லாம் வச்சு தான் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸுன்றதை வந்து டிசைன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் நியூஸ் அப்படின்றது வந்து இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட்லேயுமே மாற்றங்கள் இருக்கும். ஸோ புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு மெக்கானிசமில் நடக்குது. சரிங்களா? மார்க்கெட் வந்து பை பண்ணுறது, செல் பண்ணுறது, வாங்குறது, விற்கிறது, இந்த மாதிரி ஒரு மெக்கானிசமில் தான் வந்து மார்க்கெட் நடந்துகிட்ருக்கு. ஸோ வந்து எல்லா நாளுமே வந்து மார்க்கெட் உள்ள ட்ரேடர் டெய்லி வந்துகிட்டே இருப்பாங்க, ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வருவாங்க, ட்ரேட் பண்ணுவாங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மார்க்கெட்டில், காசு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா புது ஐடியாஸு, புது ரீசன்ஸ், இந்த மாதிரிலாம் உருவாக்கிக்கிட்டே இருக்கும் ஒரு நாளுக்குமே. ஸோ ஒரு கரன்சி பேரில் இருந்தாலும் சரி, அந்த நாட்டோட மதிப்பில் இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ வந்து இப்போ எக்ஸாம்பிளாக
பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நான் விக்கிறேன் அப்படின்னா, என்கிட்டேருந்து யார் ப்ரோ வாங்குவான்? அப்படின்றது நெறைய பேர் டவுட்டா இருக்கும். இப்ப நீங்க சொல்றீங்க, ஒரு ஒரு பேர வந்து கரன்சி பேர்ல நான் ட்ரேட் பண்றேன். நான் ஒரு இடத்துல வாங்குறேன் அப்படின்னா, என்கிட்ட யார் வந்து அது நான் விக்கும்போது என்கிட்டேருந்து யார் வாங்குவான்? கரெக்ட்டா? இப்ப நீங்க ரூ. 100 வாங்குறீங்க, ரூ. 200 விக்கிறீங்க. ரூ. 200 விக்கும்போது என்கிட்ட ஏன் ப்ரோ அவரு ரூ. 200 வாங்கணும்? அதான் விலை அதிகமா தான் நான் வித்துட்டேனே! அந்த விலைக்கு அவர் வாங்கி அவர் எப்படி விப்பாரு? அப்படின்றது உங்களுக்கு கேள்வியா இருக்கும். சரிங்களா? அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளா வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க. ஆளுக்கு ஒரு 10, 10 பொருள் வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். இந்த ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் ரூ. 10 விக்கிறாரு. அவர்கிட்ட பொருள் காலி ஆயிடுச்சு. அவர் போயிட்டாரு. அடுத்தது 9 பேர் இருக்காங்க. அந்த 9 பேர்ல ஒருத்தர் வந்து 10 பொருள் விக்கிறாரு. அவர் ரூ. 20 விக்கிறாரு. ஓகேங்களா? அதுவும் அந்த பொருளும் முடிஞ்சு போயிடுது. ஸோ இந்த மாரி வரும்போது ஃபைனலா வந்து ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, ரூ. 100 விக்கிறாரு. ஓகேங்களா? 10வது இருக்கவரு வந்து ரூ. 100 தான் நான் விப்பேன்னு இருக்காரு. ரூ. 100 வித்துட்டாரு. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து எல்லா பொருளும் வந்து ஒரே ஒரு ஆள் வாங்குறாருன்னு வச்சுங்களேன். வாங்கி வச்சுப்பாரு. வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் வித்துட்டு போனதுக்கு அப்புறமேட்டு, அவர் அந்த ரூ. 100 பொருள ரூ. 1000 வித்தாலுமே வாங்குறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா அந்த பொருள் வேற யாருமே அங்க விக்கிறதுக்கு ஆள் இல்ல. அவர் மட்டும் தான் விக்கிறாரு. ஸோ அந்த பொருளோட விலை வந்து ரொம்ப பல மடங்கு வந்து பெருகிடுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரே ஆள வந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ வந்து ஒருத்தர் வந்து ரூ. 200 வாங்குறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து என்னன்னா ரூ. 500 விக்கிற மாரி அவர் மைண்ட் செட்ல இருப்பாரு. புரியுதுங்களா? அதெல்லாம் வாங்குறாரு. ஸோ நம்ம வந்து பிரைஸ் வந்து எந்த இடத்துல வந்து டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது, எந்த இடத்துல வந்து கம்மி விலையில கிடைக்குதோ அந்த இடத்துல வாங்க போறோம். நல்ல விலைக்கு போகும்போது வித்துட்டு வெளில வந்துர போறோம். சரிங்களா? அவ்வளோதான். நம்ம வந்து அது எப்படி சொல்றது? பேராசையா வந்து ரூ. 100 வாங்குற பொருள் வந்து ரூ. 5,00,000 விக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்மளோட ஸ்டைல் கிடையாது. ஸோ நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு பிரைஸ வந்து ஒரு பொருளோட விலைய வந்து கரெக்ட்டா நிர்ணயிச்சு இந்த இடத்துல தான் வாங்கணுன்ற ஒரு 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 சர்டைன் ரூல்ஸை வச்சு நம்ம வாங்குறோம். ஸோ ப்ராப்பராக நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் வருது அப்படின்னா நம்ம அந்த பொருள் அந்த இடத்துல விற்றுட்டு வெளியில் வந்துட போகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ வந்து ஒருத்தர் வந்து பை பண்ணுறாரு அப்படின்னா அந்த கண்டிப்பாக வந்து ஒரு செல்லர் இருக்கணும் அந்த இடத்துல. கரெக்டாக? இப்போ நீங்கள் விற்க போகிறீங்கன்னா அப்போ வாங்குறவன் யாராவது இருக்கணும்ல. இல்லைன்னா என்ன ஆகும்? உங்களால் அந்த பொருளை விற்க முடியாது. ஸோ மார்க்கெட்டில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. ஏன்னா வந்து நீங்கள் எந்த ப்ரைஸில் விற்கிறதுனால அதை வாங்குறதுக்கு யாராவது ஒருத்தங்க ரெடியாக இருப்பாங்க. இதுதான் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்க ப்ளஸ். இப்போ எக்ஸாம்பிளாக வந்து நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ எல்லா பொருளையும் நான் விற்றுறேன் இப்போது அப்படின்னா, நீங்கள் எல்லா பொருளையும் நீங்கள் விற்றுறீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு விற்றுருமா? உடனே யாராச்சும் வாங்கிடுவீங்களா? அதுக்கு ஆள் தேடணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது வேர்ல்டு மார்க்கெட்டுன்றதால உலக அளவில் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு விட்டுட்டு இருக்கிறதால நம்மளுக்கு அந்த மாதிரி ட்ராப் டவுன்ஸ்லாம் இங்கே வராது. உங்கள் கையில் வச்சுருக்க பொருள் நீங்கள் இப்போயே விற்கணுன்னாலும் இப்போயே விற்றுட்டு வெளில போயிடலாம். சரிங்களா? ஸோ அது லாஸ்ட்டில் விற்கிறீங்களா, ப்ராஃபிட்டில் விற்கிறீங்களான்றது அது அடுத்தபட்சம். ஆனால் வந்து பொருள் வந்து இமீடியட்டாக வாங்குறதோ விற்கிறதோ உங்களால் பண்ண முடிஞ்சிடும். ஸோ அதுதான் இந்த மார்க்கெட்டோட ஒரு ஸ்பெஷல் இப்படி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைஸுக்கு இன்னொரு ப்ரைஸுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ரூ. 100 விற்கிறீங்கன்றீங்க, ஒருத்தர் வந்து ரூ. 90 தான் கேட்டுகிட்டே இருக்காரு அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ஆர்டர் வந்து பெண்டிங்கில் தான் இருக்கும். அது வந்து உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நடக்காது. 99% நடக்காது. நீங்கள் கொடுக்குற ப்ரைஸை உடனே வந்து மார்க்கெட்டில் யாராவது ஒருத்தவங்க வாங்குறவங்க இருப்பாங்க. நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க வாங்குவாங்க. இல்லை நீங்கள் வாங்குறீங்கன்னா இன்னொருத்தவங்க உங்கள்கிட்ட விற்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அந்த ப்ரைஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் நடந்துடும். ஸோ அதை பற்றி வந்து வரி பண்ணிக்க தேவை கிடையாது. ஸோ வந்து இந்த ப்ரைஸ் வந்து நீங்கள் இப்போ வாங்குறீங்க, ஒருத்தர் விற்கிறாரு, இன்னொருத்தர் வாங்குறாங்கன்னா, அப்போ வந்து அதை வச்சு தான் வந்து மார்க்கெட் வந்து அப்பு போகுது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளாக ரூ. 100 வந்து ஒரு ஒரு மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஒரு ரூ. 100 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. யூரோ யூஎஸ்டி வந்து ரூ. 100 இருக்குது அப்படின்னா, இப்போ நான் ரூ. 110 வாங்குறேன் அப்படின்னா, அப்போ யூரோ யூஎஸ்டியோட ப்ரைஸ் வந்து ரூ. 110 போயிடும். சரிங்களா? மார்க்கெட்டில் இப்போ வந்து ஒருத்தர் வந்து ரூ. 5000 யூரோ யூஎஸ்டியை வாங்கிட்டாருன்னா ரூ. 5000 போயிடும் மார்க்கெட்டோட ப்ரைஸ். புரியுதுங்களா? ஸோ ஏன் அப்படின்னா, அந்த ப்ரைஸ் வந்து லாஸ்ட்டாக யார் வாங்குறாங்க, விற்கிறது நடந்துச்சுன்னா, அந்த இடத்துல அந்த ப்ரைஸ் வந்து அந்த ரேட்டுக்கு போயிடும். சரிங்களா? ஸோ வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் அந்த மாதிரி ஹெவி மூமெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் டைமில் மட்டும் நடக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த இடத்துல நான் இந்த பொருள் இந்த ரேட்டுக்கு விற்றுறணும், இந்த பொருள் என் ரேட்டுக்கு விற்று வாங்கிடணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஆர்டர் போட்டு வச்சுருப்பாங்க. போட்டு வைக்கும்போது மார்க்கெட்டில் நியூஸ் வரும்போது அது எல்லாமே ஒரே டைமில் வந்து அடிச்சுட்டு போயிடும். சரிங்களா? அதால் மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஆயிரும். ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு? நாம் சொல்லியிருந்தோம் டெக்னிக்கலாக வந்து நம்ம மார்க்கெட்டை பார்ப்போம். ஸோ டெக்னிக்கலாக என்னென்ன ப்ரோ பார்க்கலாம் அப்படின்றது தான் இங்கே இது. இப்போ நம்ம ஃபண்டமெண்டல்ன்றது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ டெக்னிக்கலாக எப்படின்னா, மார்க்கெட்டில் எந்த இடத்துல தேவை அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல தேவையே இல்லை. ஸோ தேவை அதிகமாக இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து தேவை அதிகமாக இருக்கிற இடம் வந்து டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவை கம்மியாயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து சப்ளை அப்படின்றத சொல்லுவாங்க. அதாவது வந்து அந்த இடத்துல வந்து
அந்தந்த விலைக்கு மேலே யாரும் வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்றது இடம் தான் சப்ளைன்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த இடத்துல வந்து இப்போ சப்போஸ் வந்து இப்போ தக்காளி வந்து 100 ரூபாய்க்கு வித்துட்ருக்கு அப்படின்னா 50 ரூபாய்க்கு போகும்போது அதுக்கு தேவை அதிகமாயிரும். கரெக்டாக? ஏன்னா வந்து 100 ரூபாய்க்கு விற்ற பொருள் 50 ரூபாய்க்கு கிடைக்கும்போது நிறைய பேர் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதோட தேவை அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த ப்ரைஸுன்றது வந்து ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தக்காளி வந்து 100 ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த இடத்துல தேவை கம்மியாயிரும். புரியுதுங்களா? ஏன்னா வந்து 100 ரூபாய்க்கு ஆல்ரெடி விற்று இந்த ரேட்டுக்கே வந்துச்சு, இதுக்கு மேலே போகாதுன்றதால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து தேவைன்றது வந்து கம்மியாயிரும். அதை சப்ளை அப்படின்னும், தேவை அதிகமான ஆகிற இடத்த வந்து டிமாண்ட் அப்படின்றதையும் மார்க்கெட்டில் சொல்கிறாங்க. ஸோ ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க மார்க்கெட்டில். ஸோ ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றது என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து கண்டினியூ விலை உயர்ந்துக்கிட்டே போகுதுல்ல, அதுக்கு பேர் வந்து ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டர் வந்து மேல் நோக்கியே போயிட்டே இருக்குது. ஸோ வந்து மார்க்கெட் வந்து மேலே தான் போயிட்டுருக்கு அப்படின்றத ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது, அதாவது மேலே கீழே மூவ் ஆகிட்டுருக்கா, இல்லை மேலே போயிட்டுருக்கா, இல்லை கீழே வந்துட்டுருக்கா அப்படின்றத ஒரு ப்ரைஸோட மூமெண்ட்டை வச்சு அதை கண்டுபிடிப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம வரி பண்ணிக்க தேவையில்ல. ஏன்னா இதை பற்றி நம்ம வந்து எதுவுமே கற்றுக்க போகிறது கிடையாது. நம்ம கரண்ட்டாக மார்க்கெட்டில் என்ன பண்ண போகிறோம், எப்படி அந்த பிஸ்னஸை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து ஒருத்தரோட தனிப்பட்ட ஒரு வியூ தான். சரிங்களா? இது மாதிரி தான் மார்க்கெட் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கிறது கிடையாது. ஸோ அந்த நடக்காத விஷயத்த நம்ம போய் டிஸ்கஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. கரெக்டுங்களா? எதுக்காக அப்படின்னா, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம், அல்ஜீப்ராலாம் படிச்சிருப்போம். அது வந்து நம்ம லைஃப்பில் எந்த இடத்துலையுமே வராது. சரிங்களா? ஸோ அந்த விஷயத்த நான் ஏன் கற்றுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய கான்செப்ட்டு. ஸோ பேட்டர்ன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அது தேவையும் கிடையாது நம்மளுக்கு. நம்மளோட மெத்தடுக்கு அது தேவை கிடையாது. ஸோ அதை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடுறோம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன், ஆர்டர் ஃப்ளோ, டிமாண்டு, சப்ளை இது எல்லாமே நம்மளோட கான்செப்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அதால் வந்து இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வர கிளாஸஸில் நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில் ஸ்டிக் அப்படின்றது எப்படி உருவாகுதுன்றது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கொஞ்சம் நேரம் முன்னாடி. அந்த கேண்டில் ஸ்டிக் கண்டுபிடிச்சவரை வச்சு நான் சொல்லியிருந்தேன். ஸோ கேண்டில் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஓப்பன் அப்படின்றது வந்து மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகிற ப்ரைஸ். சரிங்களா? மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. மார்க்கெட் கீழே போய் ஒரு லோ ப்ரைஸை க்ரியேட் பண்ணியிருக்கு. அதாவது 100 ரூபாய்க்கு இருந்த பொருள் 50 ரூபாய்க்கு போயிருக்கு. 50 ரூபாலேருந்து மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா 200 ரூபாய்க்கு போயிருக்கு. ஸோ மறுபடியும் 150 ரூபாய்க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இதோட எப்படி அப்படின்னா, மார்க்கெட் வந்து எப்படி போயிருக்கும், இந்த மார்க்கெட் எப்படி போயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கு. அகைன் மார்க்கெட் மேலே போயிட்டு இப்படி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் லைன் ஆக்ஷன் இப்படி தான் இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மார்க்கெட் வந்து கீழே ஓப்பன் ஆகி மேலே போய் க்ளோஸ் வைக்குது. அதாவது வந்து 5 ரூபாய்க்கு ஒரு பொருள் ஸ்டார்ட் ஆகி 10 ரூபாய்க்கு போய் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அந்த கேண்டில் வந்து க்ரீனாக உருவாகிடும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு மார்க்கெட் வந்து 100 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுது, 150 ரூபாய்க்கு மேலே போச்சு, மறுபடியும் கீழே 50 ரூபாய்க்கு வந்துட்டு 75 ரூபாய்க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இங்கே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது, அதாவது காலையில் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் மார்க்கெட் கீழ் நோக்கி வந்திருக்கு அப்படின்னா அந்த கேண்டில் வந்து ரெட்டாகவும் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இப்போது உங்களுக்கு இந்த கேண்டிலோட இது புரியுதுங்களா? ஒரு கேண்டில் வந்து ஏன் ரெட்டாக இருக்குது, ஏன் க்ரீனாக இருக்குன்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டோட இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டிவிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ரெட் கலர், க்ரீன் கலர்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அது எதுன்னு தெரியாது. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்காக ரெட்டாக இருக்குது, எதுக்காக க்ரீனாக இருக்குது அப்படின்றது. சரிங்களா? இந்த கேண்டில்ஸோட கலர் வந்து இதுதான் இருக்கணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நம்மளோட அனலைஸ் படி நம்ம எப்படி வேணால் கலர்ஸை மாற்றி வச்சுக்கலாம். பட் ஆனால் வந்து மார்க்கெட்டில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் தான் இருக்கும். ஸோ வந்து ஒரு பொருள் வந்து ஆரம்ப விலையை விட கம்மியாக க்ளோஸ் ஆகுது அப்படின்னா ரெட் கலரில் மாறிடும். ஸோ ஒரு பொருள் வந்து ஆரம்ப விலையை விட அதிகமான விலையில் விற்றுருச்சு அப்படின்னா அது வந்து க்ரீன் கலரில் க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதில் எந்த டவுட்ஸுமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு கேண்டிலில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் நீங்கள். ஸோ வந்து கேண்டில் வந்து க்ரீனாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்பில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ கேண்டில் வந்து ரெட்டாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து விலை குறைஞ்சிட்டு இருக்குது அப்படின்றத அர்த்தம் நீங்கள் புரிஞ்சிக்கணும். இது பார்த்தோன்னே நீங்கள் தெரிஞ்சிடணும். ஸோ இதில் எந்த உங்கள் டவுட்டும் இருக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபாரெக்ஸில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் ட்ரேடிங் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேல்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேல்பர்ஸ்ன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட நிமிடங்களில் வந்து ட்ரேட் பண்ணி அவங்க ப்ராஃபிட்டையோ லாஸையோ புக் பண்ணிட்டு போவாங்க. அவங்க பேர் வந்து ஸ்கேல்பர்ஸு. ஸோ ஒரு சில பேரை வந்து டே ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா இன்ட்ரா டே ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரா டே ட்ரேடர் அப்படின்றது என்ன அப்படின்னா
அந்த ஒரு நாளில் அவங்க வந்து ஒரு 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 ப்ராஃபிட்டையும் லாஸையும் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அவங்கள வந்து இன்ட்ராடே ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்விங் ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேரை. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் 10 நாள் இல்லைன்னா வந்து 20 நாள் 30 நாள் இந்த மாதிரி ட்ரேட்ஸ் பண்ணுறவங்கள வந்து ஸ்விங் ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொசிஷனல் ட்ரேடர்ஸ் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வருஷக்கணக்கில் ட்ரேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு ஸ்டாக்கை வாங்கி வைக்கிறாங்கன்னா 10 வருஷம் கழிச்சு தான் விற்கணுன்ற மாதிரி இருப்பாங்க. 5 வருஷம் கழிச்சு விற்கணும், 3 வருஷம் கழிச்சு விற்கணும், 2 வருஷம் கழிச்சு விற்கணும், அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ ஸ்விங் ட்ரேடர்ஸ் எப்படின்னா 4 நாளில் விற்றுறணும், 5 நாளில் விற்றுறணும், 10 நாளில் விற்றுறணும், ப்ராஃபிட் வந்தால் நான் விற்றுருவேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. டே ட்ரேடர்ஸ்ன்றது அன்றைக்கே வாங்குவாங்க, அன்றைக்கே ஒரு ப்ராஃபிட்டோ லாஸையோ புக் பண்ணிவிட்டு வெளில போயிடுவாங்க. ஸ்கேல்பன்ஸ் வந்து ரொம்ப லோயர் டைம் ஃப்ரேமில் 5 நிமிஷத்தில் நான் வாங்கி விற்றுருவேன் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ட்ரேடர்ஸில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர் இருக்காங்க. சரிங்களா? நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், நம்ம வந்து இந்த 4 டைப்பையுமே நம்ம கற்றுக்க போகிறோம். பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து எந்த டைப்பில் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ நீங்கள் அந்த டைமில் ட்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளாக வந்து ஒருத்தர் ஜாப் போயிட்டுருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்விங் ட்ரேடிங் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒருத்தர் வந்து சுத்தமாக டைமே இல்லைப்பா எனக்கு அப்படின்றவருக்கு வந்து பொசிஷன் ட்ரேடிங் பெட்டராக இருக்கும். ஸோ என்னால் டெய்லி ஒரு ஒரு ட்ரேடாச்சும் பண்ண முடியுன்றவங்களுக்கு வந்து டே ட்ரேடிங் இருக்கும். இல்லை நான் வந்து மார்க்கெட்டில் வந்து அந்த 8 மணி நேரம் மார்க்கெட்னா 8 மணி நேரம் நான் கண்டிப்பாக ஃபுல்லாக உட்காருவேன் அப்படின்னா அவங்க ஸ்கேல்பர்ஸாக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்களோட டைமை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரேடிங்கோட ஸ்டைலே மாறுது. ஸோ உங்களோட பிஸ்னஸை நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் பண்ண போகிறீங்கன்றதை வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ இந்த இந்த இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ வந்து நீங்கள் எப்படி இருப்பீங்கன்றதை சொல்லுங்கள். நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ நீங்கள் டே ட்ரேடராக இருப்பீங்களா இல்லை ஸ்விங் ட்ரேடராக இருப்பீங்களான்றது உங்களோட டைம் உங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்தது. சரிங்களா? ஆனால் எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ வந்து உங்களோட மணியையும் உங்களோட ரிஸ்க்கை வச்சு நீங்கள் எப்படி வந்து எந்த டைம் ட்ரேடர்ன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரே ஒரு விஷயம், ரிச்சர்ட் பிரான்சன் அப்படின்ற ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் லைக் எ பஸ். அதாவது வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்றது உங்களுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டி எப்படின்றது வந்து ஒரு பஸ்ஸு வர மாதிரி. ஓகேங்களா? ஸோ பஸ்ஸு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த பஸ்ஸில் ஏற போகிறீங்க அப்படின்றது தான் விஷயம். ஸோ வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுக்குறோம். ஆனால் நிறைய பேர் எடுத்துக்கல, ஒரு சில பேர் எடுத்துருக்கிறீங்க. கண்டிப்பாக அப்போ நீங்கள் ஒரு முயற்சியை வந்து ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா அது ஒரு நல்ல முடிவில் போய் முடியும். ஸோ வந்து இன்னையோட கிளாஸ் இவ்வளோ தான். ஸோ வந்து இன்றைக்கோட பேசிக் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். அட்மோஸ்ட் வந்து பேசிக் நான் கவர் பண்ணிட்டேன் இன்றைக்கி. ஸோ இதில் வந்து இனிமேட்டு உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் பெரிய குழப்பங்கள் இருக்காது. ஸோ அடுத்த ட்ரேடிங் வந்து நம்ம டைரெக்டாக வந்துட்டு எப்படி வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறது, என்ன பண்ணுறது, எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம், எப்படிலாம் ப்ராஃபிட் பண்ண முடியும், எப்படிலாம் இது பண்ண முடியுன்றதெல்லாம் அடுத்தடுத்து வர கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம்.